ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வருடம் 2024 அன்று இறுதியாக வரக்கூடிய சந்திர கிரகணம் எப்பொழுது, நேரம் எப்பொழுது, இந்த சந்திர கிரகணத்தில் நாம் எதை தவிர்க்க வேண்டும், கர்ப்பிணி பெண்கள் எந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கும் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சூரியன், சந்திரன், பூமி இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய நேரத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் சூரியனது வெளிச்சம் சந்திரன் மேலே படாமல் பூமி மறைச்சிக்கிட்டு இருக்கும். பூமியினுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். ஸோ இந்த நேரத்தில் அந்த சந்திரனானது பார்த்திங்கன்னா வெண்ணிற படலமாகவும் இல்லை கருப்பு நிறமாகவும் நமக்கு காட்சி தரும். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இரண்டுமே நிகழும் போது பூமியோட ஈர்ப்பு சக்தி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைனா பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாக பிறக்கும், இல்லைனா அந்த உதட்டில் ஏதாவது பிளவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை அப்படின்னாலும் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகிறத தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெளியில் போகும்போது அதனுடைய ஈர்ப்பு அலைகள் நம்மளை தாக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெளியில் போகிறத கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது செக்கப்புக்கு போகணும், இல்லை அது டெலிவரி டைம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கலாம். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களை பாதுகாப்பாக நீங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கர்ப்பிணி பெண்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. அந்த மாதிரி யோசனைகள் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் புத்தகங்கள் படிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட ஸ்லோகங்கள் படிக்கலாம். இந்த கிரகணத்தின் போது நம்ம ஸ்லோகங்கள் சொல்வதும் கடவுளை வழிபடுவதும் நல்ல நமக்கு பலனை கொடுக்கும். நம்ம நார்மலாக வழிபடுவதை காட்டிலும் இந்த கிரகணத்தின் போது நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கும் மந்திரத்துக்கும் அதிக அளவு சக்திகள் உண்டு. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மைண்டில் அந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் வராமல் இருக்கலாம். நம்ம கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொருவரும் நம்ம யோசிக்கும் போது அது குழந்தையோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதில்லை அப்படின்றதுனால நீங்கள் அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மொபைல், லேப்டாப் இதெல்லாம் ரொம்பவே சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணுறது, மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பார்க்காம இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். டிவி பார்க்கலாம். டிவியில் நீங்கள் ஸ்லோகங்கள், கடவுளுடைய ஸ்லோகங்கள் போட்டு கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த நெகவட்டி, கத்தி இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணுறது தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற அந்த காரணத்தினால நம்ம கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணும்போது, நெகவெட்டியெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வெட்டிக்கிறதுக்காக நம்ம கைகளை வெட்டி கொள்வதற்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிடலாமா அப்படின்ற நிறைய சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் இருக்க முடியாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா அப்பப்போ பசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது. அதனால் நீங்கள் கடினமான உணவுகளை தவிர்த்துட்டு எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தாராளமாக எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்கள் தண்ணி எல்லாம் குடிக்கலாம். வெளியில் போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் நீங்கள் சேஃப்டியாக போய்க்கலாம். இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் நேரம் நாளை செப்டம்பர் 18 புதன்கிழமை அன்று காலையில் 6:11 மணிக்கு தொடங்கி 10:17 மணி வரைக்கும் இந்த கிரகணம் இருக்கின்றது. இது அதிகபட்சமாக அதாவது உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது ஐ பீக்கில் இருக்கக்கூடிய நேரம் 8:14, அதாவது 4:30 மணி நேரத்துக்கு இந்த சந்திர கிரகணமானது இருக்கின்றது. இந்த சந்திர கிரகணம் முடிந்த பிறகு குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிக்கும் போது அந்த தண்ணியில் நீங்கள் கல்லுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து குளிக்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னா வேப்ப இலை, துளசி கூட சேர்த்து குளிக்கிறது ரொம்பவே நல்லது. குளித்த பிறகு நீங்கள் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு எப்போதும் போல் நார்மலாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை துவங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.